எனக்கு தெரிஞ்ச அவருக்கு ஒரு 300 கோடி ரூபாய் சொத்து இருக்குங்க. சாப்பிட்ற வரைக்கும் 1 மணி நேரம் ஆனாலும் டைனிங்ல இருப்பாரு. ஆனா அந்த பில் வரும்போது அவர் காணாம போயிருப்பார். 300 கோடி ரூபாய் சொத்து ஆமா, இருக்கிறது. நாங்க அடிக்கடி அவர் ஹோட்டல் போவோம் சாப்பிடுவோங்க. காணாம போயிருவாருங்க. இது ஒரு முறை 2 முறை இல்லைங்க, நிறைய முறை நடந்திருக்குங்க. ஆனா இன்னொன்னு என்னன்னா, அவர் என்னைக்குமே எங்களை கூப்பிட்டதில்ல வாங்க சாப்பிடலான்னு. நாங்க தான் கூப்பிடுவோம். அப்போ எனக்கு பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டு கேட்டேன், என்ன சார் கரெக்டா நானும் பாக்குறேன், இது ஒரு 4வது முறை பில் வரும்போது மட்டும் அவர் அங்க போயிடுறாரு அப்படின்னு. நான் சொன்னேன், அதனால தான் அவர்கிட்ட 300 கோடி சேர்ந்துருக்கு. புரியுதுங்களா? ஏன்னா அவர் கூப்பிடல, நம்ம தான் கூப்பிட்டோம். அதனால தாங்க அந்த 300 கோடி பணம் சேர்ந்துருக்கு. இதை நம்ம ஒரு ஜோக்கா எடுத்துக்கிட்டா கூட, ஆனா நிஜம் அதுதாங்க. நான் நாளெல்லாம் உழைக்கிறேங்க, எனக்கு பணமே சேர மாட்டேங்குதுங்க. சேராதுங்க. ஏன்னா நீ பணம் இல்லாத இடத்துல நீ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ பணம்ன்றது எப்போ வரும்? எந்த இடத்துல பணம் இருக்குங்க? பணம் இருக்கிற இடத்துல இருக்கிறவங்களோட லைஃப் ஸ்டைல்லாம் வேற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் கிரிக்கெட் வீரர்கள்லாம் பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கிறாங்க. சினிமாவில் இருக்கிறவங்கலாம் பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கிறாங்க. அரசியல்வாதிகள்லாம் பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கிறாங்க. ரியல் எஸ்டேட் இவங்கெல்லாம் நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க. இவங்கெல்லாம் எந்த இடத்துல பணம் சம்பாதிக்கிறாங்கன்னா, மக்கள் பணம் எங்கெல்லாம் புழக்கம் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல ஈஸியாக பணம் கிடைக்குங்க. இப்போ கிரிக்கெட்டில் வந்து நீங்கள் என்னதான் விளையாடினாலும் மக்கள் வந்து 100, 200, 1000, 10,000 டிக்கெட் வாங்கிட்டு போகிறாங்க பாருங்க. அதனால தான் அந்த மக்கள் பணம் அங்கே புழக்கத்தில் இருக்கிறதுனால தான் அவங்க கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க. ஒருத்தர் வந்து 500 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு படம் எடுக்கிறாரு. யாரும் ஒரு தனியால் போய் 500 கோடி ரூபாய்க்கு சினிமா பார்க்கறது இல்லை. ஒருத்தர் மட்டும் எனக்கு 500 கோடி அப்பா கொடுத்துட்டோம், எனக்கு மட்டும் போட்டு காட்டினா கேட்குறாரு. அந்த 500 கோடிக்கு அவங்க பணம் எடுத்தாலும் நம்மள மாதிரி ஆட்கள் வந்து 100 ரூபாய், 200 ரூபாய், 300 ரூபாய்னா அந்த மக்கள் பணம் உள்ள வரணுங்க. அதே தாங்க எல்லாமே இங்கே ரியல் எஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் மக்கள் பணம் எங்கெல்லாம் புழக்கம் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துங்க பணம் சேர்றது வந்து ஈஸியாக போயிடுங்க. அப்போ பங்குச்சந்தையும் அதே மாதிரி தான். அப்போ மக்கள் பணம் அங்கே நிறையா இருக்குங்க. அப்போ மக்கள் பணம் அதிகமாக அந்த இடத்துல வந்து பணப்புழக்கம் இருக்கிற இடத்துல நீங்கள் முதலீடு பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிறைய பணம் கிடைக்கும். என்னதான் வந்து பணம் சம்பாதிச்சாலும் நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்குன்றது முக்கியம் இல்லை. முதல்ல சேமிக்கிற பழக்கம். 100 ரூபாய் சேமிங்கன்றா, நீங்கள் ரொம்பவே சேமிக்க வேண்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 100 ரூபாய் சேமிங்க. 100 200 ஆக்குங்க, 200 300 ஆக்குங்க, 300 500 ஆகிடுங்க. அப்போ பணத்தோட மகிமை என்னன்னாங்க, பணம் வர்ற வழியை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வேண்டாம்னாலும் அந்த பணம் வந்துகிட்டு இருக்கும். அதுதான் அதோட முக்கியமான விஷயம். பணத்துக்கு ஒரு பெரிய மகிமை உண்டுங்க. ஆமாம், அது பணம் வர்ற வழியை நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடணும். இன்னைக்கு வளர்ந்த அத்தனை பேரும், நீங்கள் நம்ம அண்ணாந்து பார்க்குற அத்தனை பேரும் பணம் வர்ற வழியை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ அதுக்காக அவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னா இல்லை, ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து பணம் வந்துகிட்டே இருக்கும். அப்போ பணம் வர்ற வழியை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஊத்து மாதிரி தாங்க. ஒரு ஊத்துல தண்ணி வந்ததுன்னா அந்த ஏரியாவே வெள்ளமாக மாறி போயிடுங்க. அந்த மாதிரி தாங்க பணம் வர்ற வழியை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வியாபாரம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடியா இருக்குங்க. அந்த ஐடியாவை நீங்க தான் டெவலப் பண்ணணும். அவங்க எப்படி சார் கடன் அடைக்கலாம்? என்ன பண்ணி சரி பண்ணலாம்? அதுதான் சொல்றாங்க. வியாபாரம் இப்போ வந்து ஒரு இடத்துல ஒருத்தர் வியாபாரத்தில் இருக்காரு, இல்லை வந்து வேலையில் இருக்காருன்னா அடுத்தவங்க அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க வேற ஏதாவது வியாபாரம் பண்ண ஆரம்பிக்கணும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை முக்கியமா வியாபாரம் முக்கியமா, நிறைய பணம் கொடுக்குமானா வியாபாரம் நிறைய பணம் கொடுக்குங்க. ஆனால் வியாபாரத்தில் ஐடியா இல்லாமல் போனீங்கன்னா இருக்கிற பணமும் போயிடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது மூளையால் ஒர்க் பண்ணணுங்க. அந்த ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்கிறதுங்க. நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. நிறைய பேர் நான் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறவங்கன்னா அது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற ஐடி பீப்புள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுத்தமாக இருக்குங்க. 2 நாளைக்கு வந்து நான் ரிலாக்ஸ் ஆகினா போனோம், ரொம்ப ப்ரெஷர் இருக்குன்னா, ஏன்னா மூளையால் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பெரிய அழுத்தம் வந்து உருவாயிடுங்க. உடம்பால் ஒருத்தர் வந்து ஒரு ரிக்ஷா மேன் இருக்காருங்க. அவர் வந்து உடம்பால் தான் ஒர்க் பண்ணுறாரு. அவர் ஈவினிங் போய் படுத்தோடனே தூங்கிடுவார். ஏன்னா அவர் மைண்ட் வந்து ஃப்ரீங்க. நாளைக்கு காலையில் யார் வந்து எங்கே கூப்பிட போகிறான்னு அவருக்கு தெரியாதுங்க. நிறைய பேர் சார் ரொம்ப அழுத்தமாக இருக்குங்க சார், ஐடியில் எனக்கு 24 மணி நேரம் வேலைங்க, எந்த நேரம் லேப்டாப்பில் இருக்கேன், இதுக்காக நான் ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ரைட், அங்கே அழுத்தம் நினச்சி இங்கே தெரியாத வியாபாரத்தில் வந்தீங்கன்னா இது அதை விட அழுத்தமாக மாறி போயிடும். இது டிஸ்கரேஜ் கிடையாதுங்க. நீ வியாபாரத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லலைங்க. நான் என்ன சொல்கிறேன், 70 பணம் கூட முக்கியம் கிடையாது வியாபாரத்துக்குங்க. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு பணமே இல்லாமல் வியாபாரம் பண்ணுற வியாபாரங்கள்லாம் நிறையா இருக்குங்க. ஆனால் அந்த வியாபாரத்தை பற்றி நமக்கு தெரியுமா?